3 AK-47 நினைக்கிறேன். மேல் பக்கத்தால் மேகசின் போடுறது. பீரங்கி, சின்ன ஒரு பீரங்கி. வீணா பூனான்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த அர்த்தம்லாம் விடுதலை புலிகள் 0075 சொல்லி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு அண்ணாமர் அக்காமர் வந்துட்டு இதை இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கணும். இன்னொரு ஷூட் பண்ணுற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஞாபகம் இருக்குது. இதில் ஒரு ட்ரிகர் இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ரிகர் பாயிண்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பக்கத்தால் அப்படியே அது இந்த கம்பி வருது. அந்த கம்பி வந்தோடனே இதில் ஒரு ட்ரிகர் ஒரு கனரகம் இருக்குது. உள்ளுக்கு ஏறி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்றதையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வைக்க கர்ஃபியூ ஓடிடும். உண்மைதானே? என்ன கர்ஃபியூ போடக்க இப்படி அமர்த்திட்டு மோட்டரோலா. இந்த மோட்டரோலா வந்துட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நொக்கியா ஃபோன் வந்த டைம்ல மோட்டரோலான்ற ஒரு ஃபோனுமே வந்தது. அப்படி பல்குழல் மாதிரி பொருத்தி வச்சிருக்கணும். சூசைட் கிட் ஃபீமேல்னு சொல்லி போட்டிருக்கணும். சூசைட் கிட் மேல். இந்த கிட்காட்னு சொல்லி கொண்டு வரும். இந்த பெரிய ட்ரைபாட் மாதிரி பெரிய ஸ்டாண்டில் தான் அப்படி பொருத்தி வச்சிருக்கணும். மற்ற துப்பாக்கிகள்ல இருந்து இந்த துப்பாக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான துப்பாக்கி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 23வது நாள் நாங்கள் திருகோணமலையில் விடிய வந்துட்டு டொல்ஃபின் மற்றது வேல் வாட்சிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓர்ஹில்ஸ் என்ற இடத்துல வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொன்னால், இந்த போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். அந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவோம். வெளியே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும் வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்னு சொல்லி 2 பக்கத்தில் AK-47 நினைக்கிறேன். அந்த துவக்க வந்துட்டு வச்சுட்டு சின்ன ஒரு வரவேற்பு மாதிரி இதில் வச்சிருக்கணும். உள்ளே வந்துட்டு போய் பார்ப்போம். மற்றது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றுலாத்தலங்கள் போகிறோம் அப்படியான நேரங்கள் இதை காட்டுறோம்னு யோசிக்க வேணாம். இது வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. நாங்கள் ஒரு 4-5 தடவை இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த பயணத்தில் நீங்களுமே வந்துட்டு எங்களோட கதைகளை எங்களோட விஷயங்களை வந்துட்டு நாங்கள் கடத்தணும் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காணொலியாக தான் இது இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பார்ப்போம். இதில் பாருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளையும் வந்துட்டு இங்கே ஸ்கூல் ட்ரிப் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். ஸ்கூல் ட்ரிப்லேயும் வந்துட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டினோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை. இதில் போட்டிருக்கு பாருங்க, ஹோஸ் ஹில் ஆர்மி மியூசியம். இதில் வந்து 22வது படையணின்னு சொல்லி இது போட்டிருக்கணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ரூபா. இதில் வந்த உடனே இதில் டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கை பிரஜையாக இருந்தால் உங்களுக்கு 100 ரூபா டிக்கெட். வெளிநாட்டு பிரஜையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபா டிக்கெட். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போகலாம். இதில் பாருங்கள், ஓர்ஹில் ஆர்மி மியூசியம். இங்கே வந்து ஆயுதங்கள் அதுகள் எல்லாமே வச்சிருக்கணும். இதில் சின்னனா ஒரு மேப் மாதிரி போட்டிருக்கணும். இதுக்கு ஏற்கனவே ஒரு 4-5 தடவைக்கு மேலே வந்துட்டோம். இருந்தாலும் இந்த பயணத்துலேயும் எங்களுக்கு வந்துட்டு இதை காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு என்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். வேறு வேறு நாடுகள் இந்த ஆயுதங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்படியே மேலோட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதில் பாருங்க, 12 போர் ஷாட்கன் வெப்பன்ஸ் ரிகவர்ட் ஃப்ரம் LTTன்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். சின்ன ஒரு ஷாட்கன் மாதிரி தான் இருக்குது. இதில் அதோட பேர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து இதில் போட்டு வச்சுருக்கணும். 303 போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள். அப்படி இது லைனுக்கே ஃபுல்லாக இருக்குது. அங்கால போக போக கனரக ஆயுதங்கள் மாதிரி பெரிய தளவாடங்கள், ஆயுத தளவாடங்கள் எல்லாமே இருக்குது. இது 9 மில்லிமீட்டர் தன்னியக்க துணை இயந்திர துப்பாக்கின்னு சொல்லி போட்டிருக்கணும். 56 மார்க் 1 தானியங்கி துப்பாக்கின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைகளும் வந்துட்டு கிண பேர் வந்திருக்கணும் சுற்றி பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே அப்படியே ஆயுதங்கள் வச்சுருக்கணும். இது T81 தன்னியக்க ரைஃபிள்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல VZ 58 தாக்கும் தன்னியக்க ரைஃபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு அவங்க பேர் வருதில்லை, 1959வது ஆண்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 800 குண்டுகளை வந்துட்டு இது வந்து வெளிவிடும். T56 சிறிய ரக துப்பாக்கின்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். ஸோ இதோட டீட்டெயில்கள் அதில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் எல்லா விஷயமுமே இதில் போட்டிருக்கணும். இது சைனீஸ் கன், 1956வது ஆண்டு. ஸோ அந்த காலத்து பழைய கன் இங்கே போட்டிருக்கு.
ஒரு நிமிஷத்துக்கு 750 ரைஃபிள். அப்போ ஒரு 60 செகண்ட்ல 750 குண்டுகள் வந்துட்டு வெளியிடக்கூடிய மாதிரி வச்சிருக்கு. ஸோ இதில் எக்கச்சக்கமான துவக்குகள் இருக்கு. அதில் ஒரு 2-3 துவக்கு வந்துட்டு நீங்கள் சும்மா அதோட நின்று பிடிச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். இதுவுமே சைனீஸ் கன் உண்டு, 1981. இது T-81 லைட் மெஷின் கன். அதில் முதல் பார்த்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்க AK மாதிரி தான் கிடக்குது எங்களுக்கு அதோட இது. நான் ஒவ்வொன்றுக்கும் தனியா பேர் வச்சிருக்கணும். ரஷ்யால கன் தான் AK போட்டு சார். ரஷ்யா அந்த பேரான AK மற்றது 1947 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் 7.62 மில்லிமீட்டர் ஸ்னைப்பர் துப்பாக்கி. இதுவுமே ரஷ்யாண்ட கன். 1958 நிமிஷத்துக்கு 30 ரவைகளே வெடிக்க முடியும். இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோப் மாதிரி எல்லாம் பொருத்தி வச்சிருக்கணும். ஸ்கோப் தான். இது இந்த கன் இந்த இதுல இருக்கு என்ன கேமா? எல்லாருமே டக்குன்னு அதை தான் யோசிக்கிறது. இல்ல ஃப்ரீ ஃபயர்ல PUBG. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 1974. இதுல வந்து பாத்தீங்கன்னா 303 சிறிய ரக தன்னியக்க இயந்திர ஆயுதம். ஆண்டுமே இதுல போட்டிருக்கு. ஐக்கிய ராஜ்யத்தினால 1945 அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறுதி காலத்துல அந்த போர்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், விடுதலை புலிகள்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு. மற்றது அதை வந்து மோடிஃபை பண்ணி வச்சிருக்கணும். கொஞ்சம் துவக்குகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினைத்திறனை கூட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்னை வந்து 3 பேரலை வச்சு ஒரு ட்ரிகரை வச்சு வெடிக்க பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் அங்கால மாற்றி வச்சிருக்கணும். நாங்கள் அதை வந்துட்டு அந்த பகுதியில் அங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இயந்திர துப்பாக்கின்னு சொல்லி போட்டிருக்கு. மல்டி பர்பஸ் மெஷின் கன். ஃபுல்லாகவே மெஷின் கன் தான். இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெர்சன்ட் பாருங்க. இதெல்லாம் அடித்தா ஷோல்டரில் ஃபுல்லாகவே பின்னுக்கு அவ்வளோ விசை வந்து தள்ளும். பெரிய ட்ரைபாட் மாதிரி பெரிய ஸ்டாண்டில் தான் அப்படியே பொருத்தி வச்சிருக்கணும். ஸோ இதில் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது திருப்பி சுடலாம். ஸோ பழைய அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். முன்னுக்கு ஃப்ரண்ட் லைனில் 2 அடிவர்றாக்கள் இந்த வச்சிருப்பினும் இதில் வந்துட்டு அண்ணாமர் அக்காமர் வந்துட்டு இதை இறுக்கி பிடிச்சு கொண்டிருப்பினும் இன்னொரு ஆள் ஷூட் பண்ணுற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓஹில்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே எக்கச்சக்கமான கன்ஸை வந்துட்டு இதில் சோடிச்சுன்னு வச்சிருக்கணும். எத்தனை பேர் வந்துட்டு இந்த புகைப்படங்கள் சில காணொலிகளில் வந்துட்டு இதை பார்த்துருக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதைத்தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் லைனில் யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரைபாட்டை வந்து 3 பேர் காலால் இந்த கால் இருக்குது தானே அதை வந்து கீழே படுத்திருந்து பிடிச்சி கொண்டிருப்பினும் இன்னொரு ஆள் வந்து இதை இயக்கி கொண்டிருப்பார். ஸோ அதெல்லாம் புகைப்படங்களில் வீடியோக்களில் நான் பார்த்துருக்குறேன். இங்காலுமே இருக்குது. இதை வந்து ஷோல்டரில் பொருத்திட்டு இங்கால ஷூட் பண்ணுற மாதிரியான விஷயம். நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொறியியல் சமிச்சை உபகரணங்கள் வெடிமருந்துகள்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் வந்து கட்டாயமாக முக்கியமாக இருந்தது. இந்த வோக்கி டோக்கி அப்படியான விஷயங்கள். மற்றது கதை கேட்கல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாக்கள் வந்து எல்லாம் ஒட்டு கப்பினும். அப்போ அந்த சிக்னலை எடுத்து ஒட்டு கப்பினும். அப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த கதை கேட்கல வந்துட்டு கோட் வேர்டில் கதைப்பினும். மறைமுகமாக வந்து தங்களுடைய படத்தளபதியிலேருந்து கீழே உள்ள ஆட்களுக்கெல்லாம் மறைமுகமாக தான் கதைப்பினம். அப்போ தான் அவைக்கு வந்துட்டு சிக்னலை கேப்சர் பண்ணி அவை கேட்டாலுமே வந்துட்டு அவை என்ன விஷயத்த கதைக்கணுமன்றதை கேட்டுக்கொள்ள இல்லாத மாதிரி இருக்கும் எதிரிகளால். இதுக்குள்ள கணக்க விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓக்கி டோக்கி ரேடியோ. நான் கனெக்ஷன் கொடுக்கவா இந்த கோகர்மேன் பேக் ரேடியோ செட்டுன்னு சொல்லி இந்த முதுகில் கட்டிக்கொண்டு ஒரு ஆள் வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கண்டே இருப்பார். ஸோ இதில் டயல் பண்ணுற மாதிரியான நம்பர்கள் இதில் எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்தால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பழைய காலத்து இதெல்லாம் இந்த இடத்துலையே இருக்கிறது. கோகர் ஹேண்ட் ஹெல்டுன்னு சொல்லி சின்ன நாய் இது இப்படி எடுத்துகிட்டு கதைப்பினம். இதில் ஃப்ரீக்குவன்சி அதெல்லாம் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தொழிற்படாத நிலையில் இருக்குது. இதில் எல்லாம் இந்த ஒவ்வொரு பேர்களுமே போட்டிருக்கு. ஆஸ்ட்ரோ பேஸ் ஸ்டேஷன் சொல்லி பட்டனை மாற்றிட்டு மோட்டரோலா. இந்த மோட்டரோலா வந்துட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நொக்கியா ஃபோன் வந்த டைமில் மோட்டரோலான்ற ஒரு ஃபோனுமே வந்தது. அது வந்துட்டு அப்படியே இல்லாமலே போயிட்டு அந்த டைமில் வந்தது. இதுதான் அதோட லோகோ மோட்டரோலா ஃபோன். எங்களோட ஏரியாவிலேயே ஒரே ஒரு ஆள்கிட்ட ஃபோன் இருந்தது. இந்த ஃபோன்
ஊர்க்காரர் எல்லாருமே போயிட்டு அங்கே தான் கதைப்பினும் முந்தி அந்த கிட்காட்டுன்னு சொல்லி கொண்டு வரும் இந்த போர் சூழல்ல ஒரு கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொழும்புல எங்கட சொந்தக்காரருக்கு அப்போ பொருட்கள் எல்லாம் அனுப்பி விடுங்க இந்த சீனிமா அதெல்லாம் கப்பல்ல வந்து ரங்கும் ஒரு ரங்கேக்கா அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காக கோல் பண்ணி கதைப்போம். அதுக்கு இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சாலே அந்த கிட்காட் ரீலோட் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது இதெல்லாம் பார்க்க. இதில் பிஆர்எம் 4700 மேன்பேக் செட் இப்படி எக்கச்சக்கமான தொடர்பாட கருவியெல்லாம் இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துட்டு அது அப்படியே புது டெக்னாலஜியோட வந்த விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 6-வே பேட்டரி சார்ஜர் இருக்குது. அந்த டைம்லேயே பாருங்க 6 பேட்டரியை ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி. இதுவும் வந்து மோட்டோரோலா இதில் லோகோ போட்டிருக்கு. இதில் மோட்டோரோலோட ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் திசையறி கருவி இருக்குது. இதில் கிட்ட காட்டுங்க. இதில் பாருங்கள் திசையறி கருவி இருக்குது. அப்படி எங்கால 2-வே பேட்டரி சார்ஜர் அப்படி ரேடியோ செட் ஃபீல்ட் டெலிஃபோன் அது எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மைன் ஷூஸ் இருக்குது. இந்த மைன் ஷூஸை பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஹீல் மாதிரி போட்டு வச்சிருக்கணும். போய்க்கில் வந்துட்டு மைன்ஸ் அதுகள் வெடிக்கக்கூடாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சிருக்கணும். இந்தியாவில் ஹெல்மெட் வச்சிருக்கணும். இந்த வெளியில் போடுற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி ஒரு ஜாக்கெட். ஸோ இதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான தண்ணி போத்தல் புல்லட்ஸ் மேகசின் அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வைப்பினோம். இதில் கன்ஸ் எல்லாமே இருக்குது. கன்ஸ் இல்லை, இது நான் நினைக்கிறேன் இந்த லேண்ட்ஸ் மைன்ஸை ஸ்கேன் பண்ணுற ஒரு டிவைஸாக இருக்க வேணும். இதில் பார்த்தீங்கன்னா கிளைமோர் இருக்குது. இதில் பாருங்கள் கிளைமோர் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. M15 ஆன்டி டேங்க் மைன்னு சொல்லி டேங்குக்கு வெடிபொருட்கள் இருக்குது தானே. ஸோ அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்தியாவில் ஹேண்ட் கிரனேட்ஸ் அடுத்தது மோட்டார் ஷெல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் கிட் ஃபீமேல்னு சொல்லி போட்டிருக்கணும். சூசைட் கிட் மேல். சின்ன 82 மில்லிமீட்டர் மோட்டார் 81 மில்லிமீட்டர் மோட்டார் அதெல்லாமே இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாலி அந்த சைட்லேயே இருந்துட்டு இந்தியாவில் யுத்தம் நடக்கிற இடங்களில் செல்லெல்லாம் அடிப்பினும். செல்லெல்லாம் அடிக்க இந்த வீட்டு ஜன்னல் எல்லாமே ஆத்திடும். இந்த கல்குழல் அடிக்கணும். ஒரு நேரத்தில் கணக்கு அப்படி தொடர்ச்சியாக போகும். ஸோ அது போய் விலைக்குள்ளேயுமே 2 சத்தம் கேட்கும். அது வெளிக்கிட்டு போய்க்க ஒரு சத்தம் கேட்கும், போய் விழுந்தா பிறகு ஒரு சத்தம் கேட்கும். அது ஜன்னல் கதவுகள் எல்லாமே நிலைகள் எல்லாமே அதிரும் அந்த டைமில். ஸோ நாங்கள் அப்போ ஒரு 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு முடிஞ்சு 6ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறோம். மற்றது இந்த இடத்துல கைத்துப்பாக்கிகள் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். ஒரு கிளாஸ் பாக்ஸில் சைலன்சரோடு இருக்கிற கைத்துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லி கணக்கு விதமான கைத்துப்பாக்கிகள் இருக்குது. இதில் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா வடிவாக விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வீணா பூனான்னு சொல்லி போட்டிருக்கு 0075. அதன் அர்த்தம்லாம் எங்கள் விடுதலை புலிகள் 0075 சொல்லி இந்த துவக்கிலே வந்துட்டு எழுதி வச்சிருக்கணும். யாருடைய துவக்கு என்ற விஷயங்கள் எல்லாமே அதில் எழுதி வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா கிரினட் லான்ச்சர் இருக்குது. 40 மில்லிமீட்டர் சிறிய கிரினட் லான்ச்சர்னு சொல்லி இதுக்குள்ள கிரினட்டை போட்டுட்டு எய்ம் பண்ணிவிட்டு இதை அடிக்கிறது. ஸோ இதில் வந்து வச்சிருக்கணும். அப்படியே எங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறோம். அதுக்குள்ளே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எங்கள் டாக்கள் வந்துட்டு வினைத்திறனை கூட்டக்கூடிய மாதிரி கைத்துப்பாக்கிகள் அதுகள் எல்லாத்தையுமே AK-47 எல்லாம் 3 அடித்து ஒரு ட்ரிகரில் செயற்படுத்தக்கூடிய மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும். இதுலேயுமே பாருங்கள் 40 மில்லிமீட்டர் கை கொண்டு உதல் எங்கடாக்கள்கிட்டேருந்து மீட்கப்பட்டன்னு சொல்லியுமே இதில் போட்டிருக்கு. இது எல்லாமே அதான் போட்டிருக்கு. இது 40 மில்லிமீட்டர் கிரினட் லான்ச்சர். ஸோ இதுலேயுமே போட்டிருக்கு. இதுவும் 1944 ரஷ்யாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய 500 மீட்டர் ஆகும் சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கணும். நிமிஷத்துக்கு 4 குண்டுகளை வெடிக்க வைக்கக்கூடியது. அதிகளவாக நான் பார்க்குற விஷயங்கள் என்னென்னா ரஷ்யாவிட்ட இருந்து தான் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு போல். இதுவுமே 84 மில்லிமீட்டர் ரொக்கெட் லான்ச்சர் தான். அப்படி ஷோல்டரில் வச்சுட்டு அடிக்கிற மாதிரி 1946 இப்படி எங்கேயால போவோம். ஃபுல்லாகவே இந்த ரொக்கெட் லான்ச்சர் அப்படியான விஷயங்கள்லாம் இதில் கிடக்கு. அப்படியே லைனுக்கு ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு வச்சிருக்கணும். இதெல்லாம் இப்போ வந்துட்டு பாதுகாத்து அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஆயில் கிரீஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு முற்பட்ட ஆயுதங்கள்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் இருந்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக பாருங்க.
இந்த பகுதி வந்துட்டு உண்மையிலேயே ஒரு விசேஷமான பகுதி இந்த இடத்துக்குள்ளேயே. என்ன விஷயம்ன்றதை அப்படியே படிப்படியாக போய் காட்டுறேன். இதெல்லாம் சாதாரணமாக துப்பாக்கிகள் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு துவக்கு இருக்குது. இந்த துவக்கை மட்டும் வடிவாக பாருங்க. மற்ற துப்பாக்கிகள்ல இருந்து இந்த துப்பாக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான துப்பாக்கி. மேலே வந்து மேகசின் போடுற மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், மேலே வந்து மேகசின் போடுறது. ஸோ 3 மேகசின் இதில் போடலாம். போட்டுட்டு 3 பேரல் இதில் வருது. இதை வந்து இயக்குறதுக்கு வந்துட்டு ட்ரிகர் இங்கால எங்கே இருக்கும். ஸோ ட்ரிகர் வந்து ஒரு ட்ரிகர்லேயே இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இதை தட்டினா இதுன்ற மாதிரி வச்சிருக்கணும். அங்காலையுமே அப்படி தான் இருக்குது. இந்த கன்ஸுமே எங்கடாக்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்கணும். ஸோ இதெல்லாமே இவையிட்ட கைப்பற்றின ஆயுதங்கள். நாங்கள் எல்லாம் சில கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம். கடைசி டைமில் எல்லாம் எக்கச்சக்கமான எங்களுடைய நகைகள், எங்களோட கையிருப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தாட்டவேன்னு சொல்லி அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வருது. இதுலேயும் பாருங்கள் போட்டிருக்கணும். அப்படியே நீங்களுமே பார்த்து கொண்டு வாங்க. இதுவுமே நான் நினைக்கிறேன் எரிவாயு துப்பாக்கி என்று போட்டிருக்கு. சின்னன் ஒரு இதில் தான் இருக்குது. இந்த ஷோல்டரில் விட கொஞ்சம் தான் அகலம். ஸோ நீங்கள் திருகோணமலைக்கு வரைக்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதே வந்துட்டு ஒருக்கா பார்த்துட்டு போங்க. இதில் பாருங்க, சின்ன ஒரு கத்தி இருக்குது, கை கத்தி மாதிரி. மற்றது துவக்கில் வந்துட்டு முன்னுக்கு ஒரு கூறு ஆயுதங்கள் மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ ரீலோட் பண்ணிக்க பக்கத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் அதால் தாக்குதல் செலுத்தக்கூடிய மாதிரி. இந்த இடத்த பாருங்க, நான் நினைக்கிறேன் ஷெல் போடுறத போல். ஷெல்லை போட்டுட்டு அடித்தா அப்படியே போகும். கீழே வந்து அப்படியே சில்லு போட்டிருக்கணும். அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்த அளவு தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுன்றது. மற்றது முந்தி வந்துட்டு எங்களோட ஆக்கள் வந்துட்டு தாக்குதல் எல்லாம் செய்யக்கல நியூஸில் போடுவேன். நியூஸில் அந்த இடத்துல விழுந்துட்டுன்னு சொன்னால் ஓகே பிள்ளையா அங்கே டார்கெட் விழுந்துட்டுன்னு சொன்னால் அந்த நியூஸை பார்த்துட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரியான இலக்குகளுக்கெல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லி சில கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த அக்யூரேட்டாக வந்துட்டு கணிச்சு தான் அடிப்பினும். அப்படி இருந்தாலும் பக்கத்து இடங்களில் விழுந்துட்டுன்னு சொன்னால் நியூஸில் வரும் இந்த இடத்துல இதாண்டிக்கணும்னு சொல்லி. அப்போ நியூஸை பார்த்துட்டு அதை சரியாக வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அடிப்பினும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நியூஸில் போடுறது வந்துட்டு இந்த யுத்த காலங்கள் இலண்டைக்கில் வந்துட்டு எதிரிகளுக்கு போய்க்கில் வந்துட்டு அதை வந்து சார்பாக பயன்படுத்திக்கணும். அதை வந்து எங்கடாக்கள் சார்பாக பயன்படுத்தி வைக்கணும். இதில் பாருங்க சின்னனா க்ராஸ்போ மாதிரி இருக்குது. முன்னுக்கு க்ராஸ்போவில் இப்படி வச்சுட்டு இதை இழுத்துட்டு இதில் ட்ரிகர் இருக்குது. ட்ரிகர் அமர்த்திக்க க்ராஸ்போவில் இருந்து அம்பு போகும். ஆனால் கன் வடிவத்தில் வச்சிருக்கணும். அப்படியே ஒன்றை பார்த்து போவோம். அங்கால வந்துட்டு பெரிய கனரக ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம், இதில் பாருங்க 3 AK-47 நினைக்கிறேன். மேல் பக்கத்தால் மேகசின் போடுறது. இதை வந்து இப்படி ரீலோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலண்டு கையோடு வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு இப்படி ரீலோட் பண்ணுற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இதில் ஒரு ட்ரிகர் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பக்கத்தால் அப்படியே அது இந்த கம்பி வருது. அந்த கம்பி வந்தோடனே இதில் ஒரு ட்ரிகர் அமர்த்துக்கு 3ம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அப்படியே வெடிக்கும். ஸோ இப்படி எங்களாக்கள் கிடைக்கிற வளங்களை வச்சு அதை இன்னும் மேம்படுத்தி செஞ்சிருக்கணும். கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை இன்னும் அதோட வினைத்திறனை கூட்டலாமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செஞ்சு வச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மில்லிமீட்டர் சின்ன ஒரு மோட்டர். இப்படியே லைனுக்கே இருக்குது. ஒவ்வொரு விதமான மோட்டர் ஆயுதங்கள் இதில் கிடக்குது. இந்த இதை பாருங்க, இது வந்துட்டு மெஷின் கன். பழைய இந்த வீடியோ கேம்ஸ், பழைய படங்களில் அதில் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வேர்ல்ட் வார் சம்மந்தமான படங்கள் எல்லாம் இதே மாதிரி மெஷின் கன் நான் பார்த்துருக்கேன். இப்படி குண்டு பேரல் வரும். அந்த குண்டு பேரல் வந்த பிறகு அதிலே இருந்துட்டு இங்கால வார துண்டை வந்துட்டு ஒரு சின்னனா இப்படி இருக்கு, தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தானியங்கி வெடிகுண்டு செலுத்தியன்னு சொல்லி போட்டிருக்கு. சில கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாக போகிற ஃப்ளைட்டுகளை எல்லாமே அடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்க. பாகிஸ்தான் நாட்டுண்ட ரொக்கெட் செலுத்தி
122 mm சொல்லி போட்டிருக்கணும். இதில் 1964 ஆண்டு பாகிஸ்தானால 122 MS பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. 20,400 மீட்டர் இதன் வடிவைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். ஸோ இதில் நிறைய எல்லாமே போட்டிருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு ட்ரக் ஒன்று இருக்குது. அந்த ட்ரக்கில் பின்னுக்கு வந்துட்டு இப்படி பல்குழல் மாதிரி பொருத்தி வச்சிருக்கணும். இதை தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட் பண்ணி அதன் பாகை அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இதால் குண்டுகளை செலுத்துகிற விஷயம். அங்கால பின்னுக்குமே அப்படிதான் இருக்கு, சின்னனா குட்டி வாகனம் மாதிரி ஒன்றில் இப்படி பொருத்தி வச்சிருக்கணும். இது நான் நினைக்கிறேன் இந்த கப்பல்களில் நான் பார்த்துருக்கேன் இப்படியான விஷயம். கப்பல்களில் இருக்கிற இந்த நேவி கப்பல்கள் அந்த கப்பல்களில் தான் இப்படி இருக்கு. இப்படி வந்து குழாய் மாதிரி வந்து மேலே வந்து இப்படி வீங்கி கொண்டு வரும், தெரியுதுல்ல, இதே மாதிரி விஷயம். இதை வந்து சில்லில் பூட்டி வச்சிருக்கணும். சரி, அடுத்தது இப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு, நாங்கள் ஒன்றா பார்த்து கொண்டு வரோம். இதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு காரண்ட ஷேப்பில் வந்துட்டு செஞ்சிருக்கணும். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் காலால் பெடல் பண்ணுற மாதிரியான விஷயம் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பதிஞ்சிருக்கிற மாதிரி. இதால் ஒரு பெரிய குழாய் மாதிரி இப்படியே ஆயுதத்தின் ஒரு பாகம் கிடக்குது. இது என்னென்னு எனக்கு வடிவாக தெரியலை. சின்ன சின்ன ஒரு 3 சில்லு பொருத்தி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும். அப்படியே இதில் வந்தோம்னு சொன்னால் ஒரு சின்னனா அப்படி கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பக்கத்தில் கப்பல் எல்லாம் நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆயுதங்கள் வச்சிருக்கணும். இதில் தெரியுதுல்ல, இப்போ 2 பக்கத்துலேயுமே 2 வச்சிருக்கணும். அங்கால வந்து கப்பல் எல்லாமே நிற்கிது. இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சண்டைகள் எல்லாமே நேரடியான சண்டைகள் இல்லாமல் மறைமுகமான சண்டைகளாக இருக்குது. இப்போ ரொக்கெட் எல்லாம் அடிக்கணும் எப்படின்னு சொன்னால் ஈரான், அடுத்தது இஸ்ரேல், அதுக்கெல்லாம் சண்டை நடக்கல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு அங்கேருந்து 10,000 கிலோமீட்டர் பயணம் செய்து ரொக்கெட்டுகள்லாம் போய் அடிக்குது, ட்ரோன்ஸில் குண்டை வச்சு அடிக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்துட்டுது. அடுத்தது குறிப்பாக வந்து அணு ஆயுதத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அணு ஆயுதத்தை எந்த நாடு வச்சிருக்குதோ அந்த நாடு வந்து மற்ற நாடுகளை அடிபணிய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அது வந்துட்டு எவ்வளவு பாரதூரமான விஷயம்ன்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே கணக்க விஷயங்கள் தெரியும். இப்போ எல்லாமே அதிநவீன டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு ஆட்கள் நேரடியாக போய் அடிபடாமல் இப்படியான ராக்கெட்டுகள் அதுகளை வச்சு அடிபடுற மாதிரி கணக்க விஷயங்கள் வந்துட்டு. சரி, அப்படியே நாங்கள் இந்தியாவில பக்கம் வந்துட்டோம். இதுக்குள்ள வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முந்தி வந்துட்டு நாங்கள் டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போய்க்க கர்ஃபியூ ஓடிடும். உண்மைதானே, என்ன கர்ஃபியூ போடைக்க இப்படியான வாகனங்கள்லாம் போகும். இந்த பவுசர்ன்னு சொல்ற பவல் என்று சொல்றது, அந்த பேரெல்லாம் மறந்துட்டு இது டேங்கி, இதெல்லாம் அப்பதான் பார்த்தேன் நாங்கள். இப்ப நேர்ல பாக்குறோம். முந்தி அந்த டைம்ல நாங்கள் ஞாபகம் இருக்கு, டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சின்ன பிள்ளைகள் ரோட்ல கர்ஃபியூ டைம் யாருமே இருக்க மாட்டோம். மெயின் ரோட் KKS ரோட் பராலி ரோட்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடின ஞாபகங்கள் எல்லாம் வருது. மாபிள்ஸ் அடிப்போம், போலியல் அடிப்போம். அப்ப இது எல்லாம் போய்க்க நாங்கள் சும்மா பாய் ஆடுற அப்ப ஒண்ணுமே தெரியாத வயசுகள் தானே எங்களுக்கு. மற்றது அந்த டைம்ல ஓரளவுக்கு எங்கட வயசுல இருக்கிறார்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடிப்பினம், துன்புறுத்தினம், அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து தான் வளர்ந்த. நாங்கள் டியூஷன் முடிஞ்சு போய்க்கல எல்லாம் அப்ப என்னத்துக்கு இதாண்டினம் எல்லாம் தெரியாது. நாங்கள் சரியான சின்ன பிள்ளைகள். இப்பதான் கதைகள்ல இதுகளை எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு எது சரி எது என்ன நடந்தது என்ற எல்லாமே தெரியும். இதுல பெரிய ஒரு கனரகம் இருக்கு. உள்ளுக்கு ஏறி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்றதையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கனரக வாகனம் ஒன்றுக்குள்ள போகிறோம். உள்ள வந்துட்டு இதுக்குள்ள கனவேர் பயணம் செய்வினோம். டயர்களை பாருங்க இவ்வளோ பெருசுன்னு சொல்லி. இதுக்குள்ள ஒரு ஆள் நிற்கலாம். இதுக்குள்ள முன்னுக்கு வரைக்கும் போகலாம். இது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளால ஒரு ஆள் போகலாம். மற்றது வெளியில பாக்குறதுக்கு இந்த பைனாக்குலர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ளால பார்த்தா இப்படி சரிஞ்சு போய் மேலே இருக்கும். அப்ப மறைஞ்சு கொண்டே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இதெல்லாம் ஓட்டுறதுக்கான விஷயங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது.
ஃபியூவல் என்ன மாதிரி அப்படியான டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இரும்பு புல்லட் துளைக்காத மாதிரியான ஒரு பெரிய மொத்த இதுகளில் தான் செஞ்சு வச்சிருக்கணும். உள்ளே வந்து மேசை இருக்குது. இந்த மேசையில் 2 சைட்டுக்கும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ சில வேலை வந்துட்டு இதை அப்படியே திறந்து வச்சுட்டு இதில் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கொண்டு போயிடும். இதை அப்படியே லொக் பண்ணலாம். ஃபுல்லாகவே மூடி மறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்கண்ணா. ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு போய்க்கல மைக் வந்துட்டு ஆஃப் ஆகிட்டு நான் அதை கவனிக்கலை. உள்ளுக்கு வந்துட்டு இந்த கவச வாகனம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொறிமுறைகள் இருக்குது. உள்ளுக்கு மறைஞ்சிருந்தபடி வெளியில் இந்த கவச வாகனத்துக்கு வெளியில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு எப்படி இதிலிருந்து பயணிக்கணுமென்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடம், இதுக்குள்ளே அதிகளவான ஆட்கள் இருந்து பயணிப்பினம். இந்த பக்கங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு செயின் பிளக், அதாவது வந்துட்டு இது வந்துட்டு டயரில் இல்லாமல் அந்த செயினால் சுற்றுற மாதிரியான சில்லு பொருத்தின ஒரு பெரிய ஒரு கிணறக வாகனம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடை மாதிரி இருக்கிறது வந்துட்டு பேராஷூட் வந்துட்டு ஒரு ஆளை தாங்கி அப்படியே ஃப்ளைட்டில் இல்லை விமானங்களில் இருந்துட்டு வந்து அப்படியே குதிப்பினம். குதிக்கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நிறைய வந்துட்டு அது தாங்கணும். ஸோ தாங்காட்டி ஆட்கள் வந்து கீழே உடனே விழுந்துருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஆள் குதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவு பரப்பை பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேராஷூட்டை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்துட்டு அதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். முந்தி வந்துட்டு இந்த பேராஷூட்டில் வந்துட்டு எல்லாம் முந்தி இந்தியன் ஆர்மி பிரச்சனை டைம் எல்லாம் இந்த திருநெல்வேலியில எல்லாம் வந்து குதிக்கிறவ. ஸோ குதித்து அந்த வரலாற்று கதைகள் எங்களோட வீர கதைகள் எல்லாமே நாங்கள் கேட்டு அறிஞ்சிருக்கிறோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேராஷூட்டில் வந்துட்டு இந்த திருநெல்வேலி கேம்பஸ் அடியில் வந்து ரங்கினவ. ஸோ ரங்கினாக்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, அந்த கதைகள் எல்லாமே நாங்கள் செவி வழியாக கேட்டு தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள். இதில் இருந்த கிணறக வாகனங்களில் ஒரு சில கிணறக வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளாலேயும் போகும், நிலத்திலேயுமே பயணம் செய்யக்கூடிய மாதிரியான வாகனங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் பாருங்கள் எத்தனை பெரிய உருவத்தில் இருக்கிற கிணறக வாகனங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இதை செய்கிறதுக்கு இதை வந்துட்டு பாவிக்கிறதுக்கெல்லாம் அதிகளவான பொருட்செலவு, நிதி செலவுகள் எல்லாம் ஏற்படும். இங்கே இருக்கிற அதிகளவான இந்த யுத்த தளவாடங்களில் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இப்போ வச்சுருக்கணும். ஸோ இதுக்குள்ளேயுமே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் என்னுடைய உருவத்துக்கு வந்துட்டு இதுக்குள்ளே போகிறதுன்றது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. மற்றது உள்ளுக்கு இருந்தபடி வெளியால் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது என்றதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொறிமுறை ஒன்று அங்கே இருந்தது. நேரடியாக கண்ணை வச்சு பார்த்தா அதில் வந்துட்டு யுத்த சன்னங்கள் எல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அதால் வந்துட்டு கண்ணாடி மூலம்தான் வெளியிலேருந்து பார்க்குறது உள்ளுக்கு தெரியக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களாக நாங்கள் போயிட்டு அப்படியே காட்டுறேன். மைக் வந்துட்டு நேற்று தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு நாங்கள் டொல்ஃபின் வாட்சிங், ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் போய்க்கல. ஸோ அதால் வந்துட்டு மைக் வந்துட்டு எலக்ஷன் நட தான் பாவிச்சேன்னா அது வந்துட்டு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சில்லுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றதெல்லாம் டயரில் இருந்த சில்லுகள். இந்த சில்லுகள் வந்து பார்த்திங்கன்னா செயின் மூலம் இயங்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரெயின்ன்ற சில்லு மாதிரி தான் இது தோற்றம் இருக்குது. இந்த யுத்த தளவாடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கத்தில் 3 சில்லு, அங்கால 3 சில்லு. ஆனால் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணின மாதிரி தான் இருக்குது. முன்னுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இயந்திர துப்பாக்கியும் பொருத்தப்பட்டிருக்கு. உள்ளுக்கு வந்துட்டு அதிகளவான அந்த சஸ்பென்ஷன் சொல்கிறேன் தானே, அந்த சொக்கப்சோர் அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே பொருத்தி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த உருவ அமைப்பு. அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கிற இந்த யுத்த தளவாடத்தை பாருங்க. ஒரு பக்கத்துக்கு 4 சில்லுகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி அங்காளி பக்கமும் 4 சில்லு பொருத்தப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஈரூடகத்தில் பயணம் செய்யக்கூடிய யுத்த தளவாடம். பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பயணம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேன் அமைப்பு ஒன்று பின்னுக்கு இருக்குது. அந்த ப்ரொப்பலர்ன்னு சொல்லியிருந்தானே கப்பல்களில் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. தரையில் வந்து பயணம் செய்யல வந்துட்டு இந்த சில்லுண்ட உதவியோடு அது பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு போன வருஷம் அதுக்கு முதலெல்லாம் நான் இங்கே விரைக்கல. இதில் வந்து ஏர் ரைஃபிள் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள்
குறிப்பிட்ட ஒரு பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இலக்கு தெரிவினும். அந்த இலக்கை வந்துட்டு நீங்கள் குறிபார்த்து சுடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இலக்கில் வந்துட்டு நீங்கள் குறிபார்த்து சுட்ட அந்த தடயங்கள் எல்லாம் இருக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கே தருவினும். ஸோ உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக நீங்கள் வீட்டை கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு இப்போ தற்சமயம் வந்து ஓகே, எந்த மைக் பழுதாகிட்டு நான் அலசின மைக்கு தான் எடுத்தேன். நான் மைக் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வீணாக அதில் கதைச்சிருக்கிறேன். அதில் ஒரு பேராஷூட் ஒன்று பார்த்தனாங்க. அந்த பேராஷூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருந்தது. ஒரு ஆள் வந்துட்டு குதிக்கிறதுக்கு பெரிய ஒரு பேராஷூட் இருந்தது. மற்ற அந்த இடத்துல நாங்கள் காய்ச்சி நாங்கள் அந்த பேராஷூட்டில் வந்துட்டு முந்தி திண்ணவேலி இருக்குது தானே, கேம்பஸ் அடியில் வந்துட்டு கொஞ்சம் பேர் ரங்கினாக்களை எல்லாம் எங்கடாக்கள் ஓட விரட்டினவை. ஸோ அந்த பேராஷூட்டை பார்க்க எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. நாங்கள் எல்லாம் இப்போ சின்ன பிள்ளைகள் பிறந்திருக்கிறோமோ இல்லையோன்னு கூட தெரியலை. ஆனால் அந்த டைமில் நடந்த கதைகளை எங்களுக்கு செவி வழியாக கேட்டு நாங்கள் வந்து அதை அறிஞ்ச நாங்கள். ஸோ அந்த கதை வந்துட்டு எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஞாபகம் வந்தது. ஒரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய குடை மாதிரியான பேராஷூட். அப்படி இல்லாட்டிக்கு தாங்காது தானே, ஒரு ஆளுடைய வெயிட்டை தாங்கி அவர் வந்து சேஃபாக லேண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெரிய பேராஷூட் அதில் காட்சிப்படுத்தி வச்சுருந்தவ. அப்படி எங்களால் எக்கச்சக்கமான யுத்த தளவாடங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் ஓடிய வந்துட்டு மைக் இல்லாததால் வேலை செய்யலை. இங்கால சின்ன கார் இருக்குது. இங்காலையுமே ஒரு பெரிய யுத்த டாங்கி இருக்குது. இதில் பாருங்கள், கீழே வந்து செயின் பிளாக். சில யுத்த டாங்கிகள் வந்துட்டு தண்ணிக்குள்ளேயும் ஓடக்கூடிய மாதிரி, நிலத்துலேயும் ஓடக்கூடிய மாதிரியான வடிவமைச்சு செஞ்சுருக்கணும். இது வந்துட்டு தண்ணியில் டயர் பூட்டி அதில் பின்னுக்கு ஃபேன் பூட்டிடுறது நாங்கள் காத்துனாங்க. இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். இது வந்து செக் ரிப்பப்ளிக் இருக்குது தானே, அந்த நாட்டில் தான் செக் குடியரசு, அங்கே தான் இது வந்து தயாரிச்சிருக்கணும். மற்றது இதுலேயுமே இருக்குது. இது வந்துட்டு பீரங்கி, சின்ன ஒரு பீரங்கி. இது வந்து கணக்கு கிலோமீட்டர் போயிட்டு அடிக்கும். 1939 ஆண்டில் ரஷ்யாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1979 ஆண்டில் தான் இலங்கை கொண்டு வந்துருக்கணும். கிட்டத்தட்ட 15,650 மீட்டர், 15 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இதால் வந்து சுடக்கூடிய மாதிரி இருக்கும். ரவை முழங்கும் இடத்திலிருந்து 250 மீட்டருக்குள் மரண காயத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய உழவு சைஸ். நான் நிற்கிறேன்னு பாருங்கள் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. இந்த தோட்டத்தோட ஒப்படைக்க பெரிய ஒரு குழல் மாதிரி அப்படியே வருது. பின்னுக்கு அதில் போட்டுட்டு அடிக்கணும். இந்த சின்ன மோட்டர் இது வந்துட்டு முன்பக்கத்தால் போடுறது. இது வந்துட்டு அப்படியே பின்னுக்கு தான் இதில் லோட் பண்ணிவிட்டு இதால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடிக்கணும். மற்றது இஞ்சாலையுமே ஒன்று இருக்குது. எல்லாமே சில்லு பூட்டி அதை திருப்பி வைக்கக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்கணும். இது 1975. இது வந்து சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 17,404 மீட்டர், 17,000 கிலோமீட்டர் போகக்கூடியது. இது வந்து குண்டு விழுகிற இடத்துலேருந்து 350 மீட்டருக்குள் மரண காயத்தை ஏற்படுத்தும்னு போட்டிருக்கு. அளவில் பயங்கர பெருசு. இந்த ஒரு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது. இந்த குழல் மட்டுமே பயங்கர மொத்தம். இந்த கையோடு ஒப்பிட்டு பாருங்க. மற்றது இந்த இடத்துல பாருங்க, சின்ன ஒரு கவச வாகனம் பவல் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. சில்லு தான் இருக்குது, சின்ன ஒரு லொரி மாதிரி தான். ஃபுல்லாக வந்து மூடி இருக்கும், இரும்பால் அடிச்சிருக்கணும். புல்லட்ஸ் எல்லாம் உள்ளே போகாத மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி அடைச்சி வச்சுருக்கணும். கணக்கு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அப்படியே மேலோட்டமாக தான் பார்த்து நாங்கள் இது அப்படியே காணொலி ஆக்கணுமன்றது விருப்பம் இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொலி. சரி, இப்போ போயிட்டு உள்ளுக்கு விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த நாங்கள். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, யுத்தம்ன்றது வந்துட்டு அதிகளவான உயிர் சேதங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தின விஷயம். அதை சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களோட வரலாறு சம்மந்தமாக கணக்க விஷயங்கள் இருக்குது. அவ்வளோதான். இந்த பயணத்தில் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இங்கே வந்துட்டு இப்படியான இதுகள் எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணுமன்றது தெரியாத ஆக்களுக்காக தெரியப்படுத்தணுன்றதுக்காகத்தான். கட்டாயமாக உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் இருக்குது என்றதை சொல்லிக்கொள்ளுங்க, காட்டிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்காகத்தான் அடுத்தது இதுலேருந்து நாங்கள் இப்படியே போக போகிறோம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கும் இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து